அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்னிடம் கூறினார்கள், உமர் அவர்கள் என்னிடம் வந்து, இந்த யமாமா போரில் ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இறைமறுப்பாளர்களுடன் போர் நடக்கும் பல்வேறு இடங்களில் குரான் அறிஞர்களில் ஏராளமான பேர் கொல்லப்பட்டு, அதனால் குரானை நீங்கள் திரட்டினால் தவிர அதன் பெரும் பகுதி நம்மை விட்டு போய்விடுமோ என நான் அஞ்சுகிறேன். எனவே தாங்கள் குரானை திரட்டி ஒன்று சேர்க்க வேண்டுமென கருதுகிறேன் என்று கூறினார்கள். நான், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை நான் எப்படி செய்வேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டேன். அதற்கு உமர் அவர்கள், அல்லாஹ் வின் மீது ஆணையாக குரானை திரட்டுவது நன்மையான பணிதான் என்று கூறினார்கள். இதற்காக என் மனதை அல்லாஹ் விரிவாக்கும் வரை இது விஷயத்தில் தொடர்ந்து அவர்கள் என்னிடம் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். முடிவில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருதியதையே நானும் பொருத்தமானதாக கண்டேன். இதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் கூறியபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏதும் பேசாமல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகில் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்னிடம், நீங்கள் புத்திசாலியான இளைஞர். உங்களை நாங்கள் எந்தவிதத்திலும் சந்தேகப்பட மாட்டோம். நீங்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வஹி அதாவது வேத வசனங்களை எழுதக்கூடியவராயிருந்தீர்கள். எனவே நீங்கள் குரானை தேடி கண்டுபிடித்து ஒரே பிரதியில் ஒன்று திரட்டுங்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ் வின் மீதானையாக மலைகளில் ஒன்றை நகர்த்த வேண்டுமென எனக்கு அவர்கள் கட்டளையிட்டிருந்தாலும் கூட அது எனக்கு பழுவாக இருந்திருக்காது. குரானை ஒன்று திரட்டும்படி எனக்கு அவர்கள் கட்டளையிட்டது அதைவிட எனக்கு பழுவாக இருந்தது. நான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை நீங்கள் இருவரும் எப்படி செய்யப் போகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் வின் மீது ஆணையாக இது நன்மையான பணிதான் என்று பதிலளித்தார்கள். இதையே நான் தொடர்ந்து அவர்கள் இருவரிடமும் வலியுறுத்தி கொண்டிருந்தேன். முடிவில் எதற்காக அபூபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரின் மனதை அல்லாஹ் விரிவாக்கினானோ அதற்காக என் மனதையும் அல்லாஹ் விரிவாக்கினான். குரானை ஒன்று திரட்ட முன்வந்த